இங்க முத்து ஒரு பக்கம் கிறிஷோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பத்தி மீனா கிட்டையும் அதே நேரம் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிடுறாங்க. அதை கேட்டுட்டு ரோகிணிக்கும் செம்ம காண்டாயிடுது. நம்ம அம்மா எப்பவுமே நம்ம பேச்சை கேட்கறதே கிடையாது, என் பேச்சை மீறி கிறிஷா அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காட்டியிருக்கு. இப்போ மட்டும் முத்து மட்டும் அந்த சொந்தக்காரங்க கிட்ட என்னை பத்தி விசாரிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் பெரிய பிரச்சனையில் சிக்கியிருப்பேன். ஏதோ என் நல்ல நேரத்துக்கு அவன் அதை விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ஒரு பக்கம் நிதானமாகறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்க ரொம்ப கோபத்தோட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என் லைஃப்பில் இப்படி பிரச்சனையை கொண்டு வரணும்னு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க கண்ணா பின்னாடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ இங்கே ரோகிணியோட அம்மாவும் இங்கே பாரு கல்யாணி, நான் சொல்கிறத நீ ஒழுங்காக தெளிவாக கேட்டுக்க. என்னைக்கு இருந்தாலும் கிறிஷோட விஷயமும் உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன விஷயமும் உங்கள் வீட்டில் தெரிய வரதான் போது, அதை ஞாபகம் வச்சுக்க. அப்போ நீ உன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனாலும் கிறிஷை உன்னால் பார்த்துக்க முடியாமல் போனாலும் கிறிஷை வளர்க்குறதுக்கு யாரோ தேவைப்படுவாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி அவங்க கிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இப்போ கூட அவங்க கிறிஷுக்கிட்ட ரொம்பவே அந்யோன்யமாக பேசினாங்க. அதுலேயும் குறிப்பாக கிறிஷை அவங்க தத்தெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட ரோகிணியும் என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா ரொம்ப பேட் அம்மான்னு நினச்சிட்டு இருக்கியா, என் பையனை நான் அவங்க கிட்ட ஒப்படைப்பேன்னு நினைக்கிறியா, அவங்க என் பையனை வளர்க்குறதுக்கு நான் விட்டு கொடுப்பேன்னு நினைக்கிறியா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைம்மா. நான் அந்த வீட்டில் கர்ப்பமாக இருக்கும்போதே என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்துனவங்க, என் பையன் அந்த வீட்டில் போய் இருந்தால் நிம்மதியாக அவன் இருப்பான்னு நினைக்கிறியா, அவனை இருக்க விட மாட்டாங்கம்மா. அந்த மாதிரி இதயம் இல்லாத குடும்பத்தில் என் பையனை நான் அனுப்ப மாட்டேன். இப்படி நீ முயற்சி பண்ணி இந்த மாதிரி என் பையனை கூட்டு போய் அவங்க கிட்ட காட்டினதுக்கான காரணம், அப்போ என் பையன் நீ அவங்களுக்கு தத்து கொடுக்க ட்ரை பண்ணுறியா, இன்னொரு டைம் என் பையன் விஷயத்தில் நீ தலையிட்ட உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்கு சரியான வார்னிங்கை கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் இவ்வளவு நாளாக ரோகிணியை ஒரு பேடான ஒரு கேரக்டரை வச்சு தான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தில் ரோகிணி ரொம்பவே ஒரு நல்ல அம்மாவா தான் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தான் கூட தான் இருக்கணும், அதே நேரம் அப்படி ரொம்பவே கோவப்படுற குடும்பத்திலையும் இன்னொரு பக்கம் மனுஷனுக்கு மதிப்பே கொடுக்காத குடும்பத்திலையும் தான் பையன் போய் வாழ்ந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதை பற்றி யோசிச்சுட்டு இப்படி அவங்க அம்மா கிட்ட பேசி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் நிதானமாயிடுறாங்க. இன்னொரு சைடு மீனாவும் அன்னைக்கு நைட்டு இங்கே பாட்டியை பார்த்து முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்த உடனே முத்துவும், மீனா நீ இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது, அதனால நீ இப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு மீனாவை நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்காக முத்துவும் ஒரு பெரிய மினி வேன் எடுத்துகிட்டு வராரு. அந்த வேனில் எல்லாரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி அந்த வேனில் கிளம்பி போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வேற அவங்க அம்மா சொன்ன விஷயத்தை நினச்சி அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம அப்பாவோட திதிக்கு வேற நம்ம அங்கே போக வேண்டியது இருக்கு, எப்படி அங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பமான சூழ்நிலையோடு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா தான் ரோகிணி கிட்ட மாமா மருமகளே இங்கே வந்து உட்காரு அங்கே வந்து உட்காருன்னு சொல்லி மரியாதை மேலே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மரியாதை கொடுத்து பேசுறதுக்கெல்லாம் காரணமே அந்த பெரிய ஆர்டரை ரோகிணி பிடிச்சி கொடுத்தது தான். சொல்லப்போனால் அந்த ஆர்டர் ரோகிணியால் வரலன்னு சொல்லி தெரிஞ்சாலே இங்கே விஜயா அப்படியே தலைகீழாக மாறிடுவாங்க. ஆனால் ரோகிணியோட நல்ல நேரம் அப்படி அவங்களுக்கு தெரிய வரல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி இங்கே டேரெக்டாக முத்துவோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இவங்க எல்லாரும் இந்த பழைய வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே ரொம்ப சந்தோஷமாக முத்து பாட்டி கிட்ட போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவும் பாட்டியை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அப்போ பாட்டி மீனாவை கூப்பிட்டு, மீனா நீ என்னை கவனிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டு கிச்சனுக்கு போகக்கூடாது, உன் வீட்டில் வேணா நீ கிச்சனில் வேலை செஞ்சுருக்கலாம், வீட்டு வேலை செஞ்சுருக்கலாம், இங்கெல்லாம் நீ எதையுமே செய்ய தேவையில்லம்மா, இங்கே நீங்கள் இப்போ லீவுக்கு வந்திருக்க மாதிரி நினச்சிக்கங்க, நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க, இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறீங்க, மற்ற வேலைகளுக்கெல்லாம் நான் தனித்தனியாக ஆளை பிரித்து போட்டுட்டேன். ஏன்னா எனக்கு என் பேரை முத்துவை பற்றியும் என் பேத்தி மீனாவை பற்றியும் நல்லாவே தெரியும், இவங்க ரெண்டு பேரும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை நான் ஒரு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையும் நல்ல வேலைமா நீங்களே இதை பண்ணிட்டீங்க, ஏன்னா மீனா தான் அங்கே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. இப்படி அந்த வீடே கலகலன்னு இருக்க நேரத்தில் ரோகிணிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்களும் ரோகிணிக்கு கால் பண்ணி, ஏ ரோகிணி நாளைக்கு காலையில் இந்த மாதிரி அப்பாவுக்கு தித்தி கொடுக்குறேன்டி, நம்ம பக்கத்து ஒரு குளத்துக்கிட்ட தான் அந்த அரச மரம் தெரியும் தானே, நீ ஆல்ரெடி வந்திருக்கீங்கலாம், உனக்கு அந்த அட்ரஸ் தெரியும், எதுக்கும் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், காலையில் ஒரு 10 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு ரோகிணியும் நீ முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எப்படியாவது நாளைக்கு பிளான் பண்ணி போகணுன்றது தான் அவங்களோட பிளானும். அந்த பிளானுக்காக தான் அவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் முத்து இருந்துக்கிட்டு
சொல்லிட்டு மனோஜ் ரவி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு டேய் வாடா, நான் சின்ன வயசுல இருந்த ஊரை உங்களுக்கு இன்னைக்கு நான் சுற்றி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த ஊரையும் சுற்றி காட்டுறாங்க. அதே நேரம் இங்கே மொத்த ஃபேமிலியும் அந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ அமைதியாக இருக்குல்ல, நம்ம சிட்டியில் ஒரே வண்டி சவுண்டு, கார் சவுண்டு, பொல்யூஷன் அது இதுன்னு இருக்கிற நேரத்தில் இப்படி கிராமமே வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு முத்துவும் ஆமாண்டா, நான் இந்த கிராமத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது சிட்டிக்கு வந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவங்க வாழ்கிற இடத்தையும் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இடத்தையும் கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த நாள் ரொம்பவே சந்தோஷமாக முடியுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டியும் முத்துவோட கார்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் பூஜை பொருளையும் எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி மட்டும் தனியாக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டி கடுப்பாகிறாங்க. ஏம்மா ரோகிணி, என்னம்மா இது, மொத்த குடும்பமும் சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ இந்த வேலையில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உன் பாட்டில் தனியாக போய் நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு ரோகிணியும் இல்லை பாட்டி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆர்டர் மனோஜ்க்கு வந்துருந்துச்சு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வாயை திறக்கிறாங்க. உடனே பக்கம் வந்த விஜயாவும் இங்கே பாருங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவள் மனோஜோட பிஸ்னஸை பல மடங்கு பெருசாக்கிறதுக்கு அவளோட ஐடியாஸை போட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக கிட்டத்தட்ட 40 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கா, அது சம்மந்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்கா, அவள் பேசிட்டு வரட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா ஒரு பக்கம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு உடனே பாட்டியும் முத்துவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்பவும் போல் கேஷுவலாக அவங்க வேலையை பார்த்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரோகிணியும் கரெக்டாக அங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவங்க அம்மாட்டிருந்து கால் வந்திருக்கும். அவங்க தான் அதை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, நான் கரெக்டாக கிளம்பி வரேன், நீங்கள் திதி வேலையெல்லாம் ஆரம்பிக்க, நான் அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரோகிணி சரின்னு சொல்லிட்டு அங்கே இவங்க கோயிலுக்கு கிளம்புற நேரத்தில் இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சொல்லப்போனால் ஒரு மெயில் ஒன்று அனுப்பணும், அதை நான் போய் நான் சிட்டிக்கு தான் அனுப்பணும், நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த மெயிலை மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன், நீங்கள் கோயிலுக்கு போங்க, மனோஜ் நீ கோயிலுக்கு போயிட்டு எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணு, நான் வண்டி பிடிச்சி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இங்கே விஜயா அவங்களுக்கு வேற சப்போர்ட் பண்ணுறாங்களா, அதனால யாருமே ரோகிணியை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனால் அவங்களும் இவங்களுக்கு முன்னாடி அந்த திதி வேலையை முடிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் முத்துவும் மீனாவும் எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அதே குலதெய்வ கோயில் பக்கத்தில் தான், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்தில் தான் இவங்க திதி பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்கே போயிட்டு ரோகிணி ரொம்ப கோபத்தோடு அங்கே போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணியோட அம்மாவும் இந்த மாதிரி திதி பண்ணுறதுக்கான வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி வேலைகள் ஸ்டார்ட் ஆகும்போது ரோகிணியை பற்றியும் இந்த மாதிரி இவங்க தான் என் பொண்ணு கல்யாணி, இவங்களுக்கு ஒரே பையன் இருக்கான், அவன் தான் கிருஷ் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த மாதிரி திதி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு முத்துவோட ஃபேமிலி வருது. அவங்க வந்ததுக்கப்புறம் மீனா கிட்ட அந்த குலதெய்வ கோயிலோட பூசாரி சொல்கிறாரு, ஏம்மா இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வரல, அதனால் முதல்ல இந்த சாமியை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு ஒரு 11 குடம் தண்ணியை குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் தண்ணி எடுக்கிறதுக்காக குடத்தை எடுத்துகிட்டு குளத்தோரமாக வராங்க. அப்போ வந்து அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. சொல்லப்போனால் அந்த குளத்து ஓரத்தில் இங்கே ரோகிணி, கிருஷ், ரோகிணியோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க கண்ணு முன்னாடியே இங்கே கிருஷோட பாட்டியும் ரோகிணியை பார்த்து இதான் என் பொண்ணு கல்யாணி, இவளோட பையன் தான் கிருஷ் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி திதி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி இவங்க திதி கொடுத்துட்ருக்க விஷயத்த பார்த்த மீனாக்கு அப்படியே என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே மிரண்டு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கையில் இருக்கிற குடத்தையுமே கீழே போட்டுடுறாங்க. ஏன்னா ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச விஷயத்தை கேட்டு அவங்க அப்படியே மிரண்டு ஷாக் ஆயிடுறாங்க. அப்போது என்னடா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி திரும்பி பார்த்தா இங்கே மீனா நின்று எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரோகிணிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க அப்படியே மிரண்டு போயிட்டு இங்கே நம்ம மீனா கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே எந்திரிச்சு ஓடி வராங்க. ஓடி வந்து மீனாவை பார்த்து, மீனா மீனா இங்கே நடந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, என் வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும், நான் இப்போ இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சேன்ல அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி பேசுறதுக்காக மீனா பக்கத்தில் வராங்க. ஆனால் மீனா ரொம்ப கோபத்தோட இங்கே ரோகிணியோட கணத்தில் பலார்னு ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாமல், ஏன் ரோகிணி இவ்வளோ ரெண்டு பெரிய தப்பை பண்ணியிருக்கீங்க, அந்த தப்பு பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பண்ண தப்புக்கு என்ன உடந்தை ஆக்குறீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேள்வி கேட்குறாங்க. அப்போ உடனே ரோகிணி இருந்துட்டு, மீனா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி என்னை பற்றி மட்டும் நீங்கள் முத்துக்கிட்ட சொன்னீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா என்னோட லைஃப்பில் நான் இப்படி கஷ்டப்பட்டு மனோஜை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் விருப்பப்பட்ட வாழ்க்கையை நான் இப்போ தான் அடைஞ்சிருக்கேன், அதை நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க, அப்படி மட்டும் பண்ணீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி அவங்களோட மனசில் இருக்க வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் அழுதுகிட்டு இங்கே மீனாவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மீனாவும் நீங்கள் பண்ண 2 தப்புக்கு இன்னைக்கு சரியான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும், அதை நான் சும்மா விட மாட்டேன், ஏன் கையாலேயே அந்த தண்டனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா ஒரு பக்கம் ரொம்ப கோபத்தோட அங்கே குடத்தில் தண்ணி கூட எடுக்காம வேக வேகமாக முத்துவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மீனா நடந்து போயிட்டு இருக்கும் போது
பார்த்துட்டு அவங்க பின்னாடி பக்கத்தில் ஒரு கட்டை இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க ரோகிணி. அப்போ நம்ம லைஃப்பை காப்பாற்றிக்கணும்னா என்ன பண்ணாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி மீனாவை அடித்து கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு இங்கே ரோகிணி முடிவெடுக்கிறாங்க. சொல்லப்போனால் அதை அவங்க பண்ணுவாங்களா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.